காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். கேளு, என்னை பத்தி என்ன தெரியணும்? உங்க பேரு கமல். உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? நானே, எங்க அம்மா, எங்க அப்பா. என்ன படிச்சிருக்கீங்க? எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது கேட்கலாமான்னு தெரியல. எவ்வளோ சேலரி? அத சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்ல. ஆம்பளைங்க கிட்ட சேலரி எவ்வளவுன்னு கேட்கக்கூடாது. நான் 65,000 வாங்குறேன். சரி, நான் இன்டைரக்டா வேணா சொல்றேன். உங்களை விட 3 மடங்கு அதிகமா வாங்குறேன். ஓகே. வீடு பெங்களூர்ல இருக்கிறது சொந்த வீடு தான். அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், செல்ல பையன். நானும் எங்க வீட்ல ஒரே பொண்ணு தான். அதான் தெரியுமே. எங்க வீட்ல நான், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க பாட்டி. பாட்டி இப்போ சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. சித்தப்பான்னா எங்க அப்பாவுக்கு தம்பி. தெரியும் தெரியும். கேஸோட அக்கா வீட்டுக்காரர் தானே? அவங்க பேரு கேஸா? ஆமா ஆமா, அவங்க தான். எங்க சித்தப்பாவும் சித்தியும் அவங்களா போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளவு நாள் எங்க வீட்ல அவங்கள சேர்த்துக்கிடல. ஓகே ஓகே, அதெல்லாம் தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும்? கேஸும் நானும் ஒன்னாதாம படிச்சோம், ஒன்னாதாம வேலை பார்த்தோம். ஆமா, நீங்க பெங்களூர் எப்படி இவ்வளவு நல்ல தமிழ் பேசுறீங்க? படிச்சதெல்லாம் சென்னை தான். அப்படியா? ஆமா, சென்னையில பிடெக் எம்டெக் முடிச்சிட்டு அப்படியே பெங்களூர்ல ஜாப்ல சேர்ந்துட்டோம், நானும் கேஎஸும். ஓ சரி சரி. அப்போ முன்னாடி ஒரு 2 தடவை நாங்க 2 பேரும் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். ஆனா அப்போ ஒன்னு பார்க்கல. கோயம்புத்தூருக்கு எதுக்கு வந்தீங்க? அதான் உங்க சித்திய பார்க்க. அவங்க எங்க வீட்ல இல்ல, அவங்க தனியா வேற வீட்ல இருந்தாங்க. அதான் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு போவோம். அப்போ அந்த வீட்ல நீ இல்லையேன்னு இப்பதான் யோசிச்சேன். அதான் நாங்க இங்க குடியமுத்தூருங்களா, அவங்க அங்க வடவள்ளி. ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது? கெட்ட பழக்கம்னா எது கெட்ட பழக்கம்? அதான் இந்த சிகரெட், ட்ரிங்க்ஸ். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது? இப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்தா சொல்ல முடியாது. ஓ, அது வேறயா? சிகரெட் பழக்கம் இல்ல. அப்போ ட்ரிங்க்ஸ்? ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் நிறைய குடிப்பேன். நிறைய குடிப்பீங்களா? ஆமா, தண்ணி, கோக், கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி. அப்பா, நான் பயந்துட்டேன். ட்ரிங்க்ஸ் தானமா கேட்டீங்க? அது அப்படித்தானே கேட்பாங்க, வேற எப்படி கேட்கறது? ஆல்கஹால் பழக்கம் இருக்கான்னு கேட்கணும். ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க வீட்ல அந்த மாதிரி பழக்கம்லாம் யாருக்கும் கிடையாது. அப்படியா? உங்க வீட்ல யாருக்கும் அந்த பழக்கம் கிடையாதா? எங்க வீட்ல ஒயின் ஷாப்பே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒயின் ஷாப்பா? உங்க அப்பாவுக்கு அதான் வியாபாரமா? ஏய், நீ வேற. இல்லையா? என்ன சொன்னாலும் அப்படியா அப்படியான்னு கேட்டுருவியோ? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா தான் சொன்னேன். ஏன் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பழக்கம் இல்லையா? எங்களுக்கும் கிடையாதுமா. சரி, தேங்க்ஸ். சரி, இப்போ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சா? இப்போ என்ன பிடிச்சிருக்கா? உங்க வீட்ல வந்து நான் பேசலாமா? எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா எங்க வீட்ல சம்மதிப்பாங்களான்னு தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவுதானே, விடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இருக்கக்கூடாதா? இல்ல, எல்லாம் ஓகே தான், ஆனா முக்கியமா ஒரு பெரிய ஓட்டை இருக்கு, அதை நீங்க மறந்துட்டீங்க. இது உன்னோட தோஷமா? நீங்க தான் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க வீட்ல எல்லாம் அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது. உங்க வீட்ல சம்மதிச்சா மட்டும் கல்யாணம் நடக்காதுல்ல, எங்க வீட்லயும் சம்மதிக்கணும்ல. ஆனா நீ கல்யாணம் முடிச்சு எங்க வீட்ல தானே வந்து வாழ போற. இல்ல, நீங்க எல்லாத்தையும் ரொம்ப லேசா நினைக்கிறீங்க. பாத்துக்கலாம், விடு. சரி, உங்க வீட்டுக்கு நான் எப்போ வர்றது? நீங்க தான் இதுக்காக பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி சொல்லுங்க. அந்த நேரம் எங்க வீட்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி, அப்போ நாளைக்கு காலையில? சாயங்காலமா வாங்க, அப்பா வேலைக்கு போயிருவாங்கல்ல. அதான் கேட்டேன், எப்போ வசதிப்படும்னு. சரி சரி, சாயங்காலமே வாங்க. ஓகே, வர்றேன். நீங்க மட்டும் வருவீங்களா, இல்ல உங்க வீட்ல? முதல்ல நான் மட்டும் வந்து பேசுறேன், அதுக்கப்புறம் வீட்ல அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். சரி, ஆனா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. டோன்ட் வரி, கமல் இருக்க, கவலை ஏன்? சரி, கவலைப்படல, ஆனாலும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. நாளைக்கு எல்லா கவலையும் கரைஞ்சு போயிடும். சரி, அப்போ கிளம்பலாமா? நான் டிராப் பண்ணவா? இல்ல இல்ல, வேண்டாம், நான் பஸ்ல போய்க்கிடுவேன். சரி, ஓகே, பை. பை. இது இங்க நான் ஒன்றும் சாப்பிடல, டீ மட்டும்தான் குடிச்சேன். அதனால பில்லு நீங்க கொடுத்துருங்க. என்ன, அடுத்த தடவை நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு நான் பில் பே பண்றேன். ஏமா போ, நான் கொடுத்துக்கிறேன்.
இல்ல என்கிட்ட 10 ரூபா சில்லறையா இல்ல அதான். ஓ 10 ரூபா நினைச்சுக்கிட்டு இருக்கியாட்டி? சரி சரி நீ கிளம்பு. ஆ, ஆ, 50 ரூபாயா இருக்கு தரட்டுமா? ஏம்மா கிளம்பு, பஸ்ஸுக்கு காசு வேணும்ல, கிளம்பு. இல்ல அதுக்கு காசு வச்சிருக்கேன். ஒரு டீ எவ்வளவு? சாருமா காசு நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. அடுத்த தடவை நான் பில் பே பண்ணிடுறேன் என்ன? ஓகே ஓகே. சரி ஓகே பாய். பாய். ஏங்க நைட்டு நேரத்துல கடல்ல நிலாவோட பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாடா பிள்ளை, ஏங்க எனக்கு கப்பு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. நீங்க நல்லா பேசுனீங்க இல்லடா. நான் நல்லா பேசினேன், ஆனா என் கூட பேசினவங்களும் நல்லா பேசினாங்கல்ல. எல்லாரும் நல்லா தான் பேசுனாங்க, ஆனா அதுலயும் பெஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல இந்த பேச்சு போட்டிக்கு என்னென்னமோ தில்லாலங்கடி வேலை பண்ணி என்ன கூட்டிட்டு வந்த மாதிரி கப்பும் அதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கீங்களா? டேய் சேச்சே, அப்படிலாம் இல்ல. அப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து உங்க மதிப்பை நானே குறைப்பனாடா. அதுவும் நீங்க உண்டாயிருக்கிற இந்த நேரத்துல உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி எல்லாம் அலக்கழிப்பனா? என்னால நம்பவே முடியலங்க. நான் வாங்கி இருக்கிற முதல் கப்பு. ஆமாடா பிள்ளை, வாழ்த்துக்கள். ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? இல்ல அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் இந்த மாதிரி நைட்டு கடற்கரையில உட்காந்து நிலாவோட கடலை பார்த்து ரசிக்கணும்னு. அதுக்கு பிளான் பண்ணி கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு வந்தீங்களா, இல்லாட்டி இந்த பேச்சு போட்டிக்காக வந்த இடத்துல இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரே கல்லுல 2 மாங்காய். படுத்துக்கிட்டு போத்தனாலும் போத்திக்கிட்டு படுத்தாலும் தூங்க போறது நம்ம தானே. ஆமாங்க. ஆனா அங்க ஆடிட்டோரியத்திலேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இல்லாட்டி விவேகானந்தர் பாறை எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வரலாம். இந்த கன்னியாகுமரி அம்மன் கோயிலுக்கு போனதுதான் நல்லா இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏங்க நம்ம ஊருக்கு எப்ப கிளம்ப போறோம்? எப்ப கிளம்பலாம்? இப்போ நைட்டு கிளம்பிடலாமா இல்ல விடிஞ்சு கிளம்பலாமா? ஏங்க ஒரு சாமம் போல கிளம்புவோம், அப்புறம் போற வழியில திருச்செந்தூருக்கு போயிட்டு போவோமா? எனக்கு திருச்செந்தூருக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க, போயிட்டு வந்துருவோமா? போவோம். இங்க ரூம்ல இருந்தே குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஒரு 5-5:30 போல நட திறக்கிற நேரத்துக்கு போனோம்னா கூட்டமே இருக்காது. முதல்ல சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். சரி, அப்போ இப்ப போய் தூங்குவோமா? அப்பதான் சீக்கிரம் எந்திக்கிறதுக்கு வசதியா இருக்கும். தூங்குவோம். ஏங்க நான் பேசினதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு போனதும் அதை எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும். அத்தைக்கு, மைனிக்கு, கொழுந்தனாருக்கு, வெண்ணிலாவுக்கு, குமாரண்ணாவுக்கு, வெற்றி சாருக்கு எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த கப்பை முன்னாடி வச்சு எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துடலாம். அதே எல்லார் வீட்லயும் ஒண்ணு மாட்டணும். நம்ம வீட்ல 1, குமாரண்ணா புதுசா கட்ட போற வீட்ல 1, மைனி வீட்ல 1, வெற்றி சார் இப்ப வர போற வீட்ல 1. உங்க அம்மா வீட்ல? ஆமா எங்க அம்மா வீட்ல 1. மாட்டிடுவோம். நான் வாங்கின முதல் பரிசு அவ்வளவு ஞாபகமா இருக்கணும். இந்த மேல இதே மாதிரி நான் நிறைய பேச்சு போட்டியில கலந்து நிறைய பரிசு வாங்கணும். என்னங்க? சரிடா. சரி போவோமா, போய் தூங்குவோமா? வாங்க. திருச்செந்தூரின் சரணாலயத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் கேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும். ஏங்க நேத்து கன்னியாகுமரியில சூரிய அஸ்தமனம் பாக்குறதுக்கு என்னை நீங்க விடவே இல்ல, கூட்டிகிட்டே போகல. ஆனா இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்துட்டே பாத்தீங்களா? டேய் பிள்ளை, மாசமா இருக்கீங்கல்லடா, அதான் அஸ்தமனத்தை பார்க்க விடல. அப்படின்னா இப்படி இருக்கும்போது பார்க்க கூடாதாங்க? எதுக்கு தேவையில்லாமன்னு அம்மா சொல்லி விட்டாங்க. அப்படியா? அத்தை சொன்னாங்களோ? அப்ப சரி. ஏங்க கடல்ல குளிப்போமா? வேண்டாண்டா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு நாளைக்கு வரலாம், என்ன? அப்ப குளிச்சுக்கலாம். சரி. வாடா பிள்ளை, இங்கிட்டு வந்து கடல்ல காலை நினைச்சுக்கோங்க, வாங்க. சரி. போதும் அங்கேயே நில்லுங்க. போமாட்டேன். போதும்டா போதும். தலையில 2 சொட்டு தண்ணி எடுத்து தெளிச்சுக்கோங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரி, கோயிலுக்குள்ள போவோமா? நட திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப போனோம்னா சீக்கிரமா வந்துடலாம். ஏங்க அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கணுமா? அர்ச்சனை தட்டு வாங்கினா அதுல தேங்காய்லாம் இருக்கும்ல, வேண்டாம், மாலை மட்டும் வாங்கிக்கலாம். சரி. இப்பவே என்ன கூட்டம் பாத்தீங்களாங்க? திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மட்டும் எப்ப வந்தாலும் கூட்டமா தான் இருக்கு. ஆமாங்க. தங்கப்பிள்ளை, எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவில்ல இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முருகன் கோவில்னா பொதுவா மலை மேல இருக்கும். இந்த முருகன் கோயில் மட்டும் கடலோரத்துல இருக்கு, அதானே? அதுவும் தான், நான் முருகன் கோவிலுக்குன்னு மட்டும் சொல்லல, பொதுவா மத்த எல்லா கோயில்களையும் விட இந்த கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு.
இது வந்து சூரனை முருகன் வென்ற இடம். ஆமாடா, என்ன சிறப்புன்னு கேக்குறேன். எல்லா கோயிலையும் விட சிறப்புன்னா அது என்னதுங்க தெரியலையே, நீங்களே சொல்லுங்க. ஆமா, அது என்னன்னா எல்லா கோவிலுக்குள்ளேயும் நம்ம நுழையும் போது சாமி கும்பிடுறதுக்கு படி ஏறி உள்ள நுழைவோம். ஆமா சாமி கும்பிட்டுட்டு திரும்ப வர்றதுக்கு இன்னொரு வழி வச்சிருப்பாங்க, அந்த வழியில படி இறங்கி வருவோம். ஆமாவா? ஆமா. ஆனா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மட்டும்தான் சாமி கும்பிடுறதுக்கு இறங்கி போகணும், திரும்ப வெளியே வரும்போது ஏறி வரணும். அப்படியா? ஆமா, நம்ம கார்ல வந்ததுனால இங்க கார் பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு கடற்கரை வழியா வந்துட்டோம். ஆமா. நான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரிஜினல் வழி எங்க இருக்கு? அங்க தேரோடு வீதியில இருந்து அந்த மண்டப பிரகாரத்து வழியா வரணும். ஆமா. அப்படி வரும்போது இந்த மாலை விற்கிற கடையெல்லாம் இருக்குல்ல, அந்த வழியா வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே படி இறங்கும். அது படியா இருக்காது, இந்த சறுக்கல் மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, நான் முன்னாடி ஒருக்க வரும்போது அப்படிதான் வந்தோம். அப்படியே இறக்கமா இருக்கும் கோவிலுக்குள்ள நுழையும் போது. சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை எல்லாம் சுத்திட்டு திரும்ப வெளியே வரும்போது படி ஏறி தான் வரணும். ஆமாங்க. அது ஏன் சொல்லுங்க? ஏங்க எனக்கு தெரியாது. வாழ்க்கையில குடும்பத்துல நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனையிலையும் நம்ம இறங்கி போனோம்னா நமக்கு ஏற்றம் நிச்சயங்கிறதான் சிம்பாலிக்கா காட்டுது இந்த கோயில். அப்படியா? ஆமா, முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையில போர் நடந்தப்போ முருகனை எதிர்த்து எதிர்த்து கடைசியில எதிர்த்து ஜெயிக்க முடியாம ஒளிஞ்ச இடம் தானே இந்த திருச்செந்தூர். ஆமா. அவ்வளவு நேரம் எதிர்த்து எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சூரபத்மன் இங்க வந்ததுக்கு அப்புறம் முருகனை சரணாகதி அடைஞ்சிட்டாரு, அதாவது இறங்கி போயிட்டாரு. சரி. அதனால அவருக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? ஆமாடா, முருகன் சூரபத்மனை கொல்லலைல. மாமரமா மாறி ஒளிஞ்சு நின்ன சூரபத்மனை ரெண்டா பிளந்து மயிலாவும் சேவலாவும் மாத்தி தான் கூடயே வச்சுக்கிட்டாருல. ஆமாங்க, பெரிய போருக்கு அப்புறம் சூரபத்மனை கொல்லாம இந்த மாதிரி மயிலாவும் சேவலாவும் மாத்தி தன் கூடவே வச்சுக்கிட்டாரு. அப்ப சூரபத்மன் இறங்கி போய் சரணாகதி அடைஞ்சதுனால தானே? ஆமாடா பிள்ளை. அப்படின்னா நம்மளும் நமக்கு யார் கூட என்ன பிரச்சனைனாலும் முதல்ல இறங்கி போயிடணும். ஆமா, இறங்கி போகணும் தான். ஆனா யாருக்கிட்ட இறங்கி போகணுங்கிறதும் ரொம்ப முக்கியம்ல. எல்லாருக்கிட்டையும் இறங்கி போக கூடாது. புரியுது புரியுது. போலாம் மேடமானே, சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாமா? நல்ல சாமி தரிசனம். கிளம்புவோமாங்க? உங்களுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துட்டு கிளம்பலாம்டா. இல்லங்க, கிளம்பலாம். கார்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நேரத்துல வீடு போய் சேருவோம். சரிடா, வாங்க போலாம். ஏங்க, எல்லாருக்கும் சில்லு கருப்பட்டியும் பஞ்சாமிரதமும் வாங்கிட்டு போவோம். சரிடா, வாங்கிட்டு போலாம். எத்தனை வாங்கணும்? மைனி வீட்டுக்கு, குமார் அண்ணா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, வெற்றி சாருக்கு. அதுல 10 இதுல 10 வாங்கட்டா? 10மாங்க? போதும்னு நினைக்கிறேன்டா. இல்லங்க, எதுக்கும் கூட 2 வாங்குங்க. இப்போ மைனி வீட்ல பால் காய்ச்சறதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணனோட அண்ணன் வீட்ல இருந்து வருவாங்கல்ல. ஆமா, அப்ப அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிரட்டா? அதான். சரி, அப்ப வாங்கிட்டு போகலாம். அந்த பக்கம் நடங்க. மதி, வெற்றி வாங்க. ஏமா வாசல்ல உட்காந்துருக்க? நீங்க வர்றேன்னு போன் போட்டீங்கல்ல வெற்றி, நீங்க தான் வீட்டுக்குள்ள வரமாட்டீங்கல்ல, அதான் உங்களுக்காக நான் வாசல்ல வந்து உட்காந்துருக்கேன். அதுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்தா போதாதா? இல்ல, அப்படியே காத்தாட உட்காந்துட்டேன். ஆமா, இது என்ன இப்பதான் ஆரி கிளாஸுக்கு போய் விசாரிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீயும் ஐஸ்வர்யாவும்? வெற்றி, சென்னையில இருக்கும்போது நானும் மாதவியும் போனோம்ல, அது இதுக்குதான். அப்படியா? அதான் அதுக்குள்ள எவ்வளவு போட்டுட்டியா? நல்லா இருக்குல்ல வெற்றி? வி வி வெற்றிவேல் வளர்மதி. நல்லா இருக்கு மதி, இப்படியே பழகு. இப்படியே நல்லா பழகி பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் பிளவுஸுக்கெல்லாம் போடுற அளவுக்கு பழகிடுவேன். ஒரு பிளவுஸுக்கு 10,000ல இருந்து 15,000, 20,000, 30,000க்கு மேல எல்லாம் வாங்குறாங்க வெற்றி. நீ எல்லாருக்கும் போட்டு கொடுக்க போறியா என்ன? இப்போதைக்கு சும்மா பழகி வச்சுட்டு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு முதல்ல போட்டு கொடுப்போம். நல்லா வந்ததுன்னா அதுக்கப்புறம் இதை வேலையா எடுத்து பாக்குறேன். சரி, உன் இஷ்டம். உனக்கு என்ன பிரியமோ அதை பண்ணு. சரி வெற்றி, உள்ள வர்றீங்களா? வேண்டாம் மதி, இங்கேயே உட்காந்து பேசிட்டு போறேன். அப்புறம் பாப்பாக்கா இருக்காங்கல்ல, அவங்க நம்மள அவங்க வீட்டுக்கு அழைப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க. நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சு. அவங்க இப்பதானே இங்க இருக்காங்க. முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. அவ்வளவு தூரம் நம்ம வருவோமோ என்னமோ நினைச்சிருப்பாங்க. அதான் இப்ப மட்டும் என்ன திடீர்னு? இல்ல, இப்ப முத்துக்கு அழைப்பு வைக்கிறாங்க. அப்படியே நமக்கும் சேர்த்து வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியா? என் தங்கச்சி வருவாளா? இல்ல, அவங்க கோயம்புத்தூருக்கு கொண்டு போய் விட போனாங்கல்ல அக்காவை, அப்பவே வச்சுட்டாங்க. மேலும் நமக்கு நான்வெஜ் சமைப்பாங்க. கருப்பனும் மலை சிஸ்டரும் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால அவங்கள கூப்பிடல. அதுவும் இல்லாம நீ வந்தா சிஸ்டர் வர முடியாது, சிஸ்டர் வந்தா நீ வர முடியாதுல்ல, அதனாலதான் நம்ம 2 பேரை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. ஆமால. சரி சரி. இந்த ஃப்ரூட்ஸ் எப்படி? எங்க வெற்றி வாங்குனீங்க பூவு?
இந்த பெருமாள் கோயில் வாசல்ல ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்கல்ல அவங்க கிட்ட தான். அதுக்குள்ள வந்துட்டாங்களா? எங்க வீட்டுக்கு பூ கொடுப்பாங்க, இன்னைக்கு வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் வந்திருக்காங்க, இனிமே வருவாங்களா இருக்கும். ஆமா, கண்ணன் எங்க? இந்த இங்கதான் கார்த்தி பூமாரி கூட விளையாண்டுட்டு இருந்தான். வெற்றி, அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும் வெற்றி. ஆமா, நானும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா, எத்தனாவது கிளாஸ்ல சேர்க்கறது அவனை? அவன் 2ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 3ஆம் கிளாஸ்ல பாதியிலே நிப்பாட்டி இருக்கான். அதனால இப்ப 3ஆம் கிளாஸ்லயே சேர்த்துடலாம். என் தங்கச்சி கிட்ட சொல்லி அவங்க கரஸ்பாண்டன்ட் சார் கிட்ட பேச சொல்லுவோம். அவங்க ஸ்கூல் ஒண்ணு இங்க நம்ம ஏரியாவுல இருக்குல்ல, இங்க சேர்த்துருவோம். ஐஸ்வர்யா முன்னாடி வேலை பார்த்த ஸ்கூல் தானே? ஆமா. சரி. சரி வெற்றி, உட்காடுறீங்களா? நான் உள்ள போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் வர்ற வழியில குடிச்சிட்டு தான் வந்தேன். என்ன வெற்றி, ஒரு காஃபி டீ கூட குடிக்க மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்குள்ளேயும் வர மாட்டேங்கிறீங்க. இருக்கட்டும்மா, நான் ஒரு வாரம் தானே இங்க வீடு பார்த்து வந்துட்டா, அதுக்கப்புறம் உன் கையால தான் எல்லாமே சாப்பிட போறேன். சரி வெற்றி. அப்புறம் என் தங்கச்சி அவங்க நாத்தனார் இருக்காங்கல்ல, நீயும் மைனினே சொல்லு. சரி. பாப்பா மைனி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு பால் காய்ச்சுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? அது பாப்போம்மா, குமார் கிட்ட கருப்பங்கிட்ட எல்லார்கிட்டையும் கலந்து பேசி அக்காவுக்கு என்ன வேணும்னு கேட்டு இல்லாததை பார்த்து வாங்கி வைப்போம் வீட்டுக்கு. அவங்க வீட்டுலதான் எல்லா வசதியும் இருக்குல்ல. இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஆசைன்னு இருக்கும்ல, முதல்ல கேட்டுக்கிடுவோம். ஒன்னும் அந்த மாதிரி தேவை இல்லை அப்படின்னா ரூபாயை செஞ்சிருவோம். சரி. சரி, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? அதெல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா பாத்துக்கிறாங்க வெற்றி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லி காசு அனுப்புனே, கொடுத்துட்டியா? வெற்றி, அதான் என்ன மதி? அல்லியக்கா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க மாசமா இருக்கும்போது வீடு மாத்தக்கூடாதான். போச்சுடா, இது வேறயா? ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன செய்யறது? அதான் வெற்றி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க குவார்டர்ஸ்ல இருங்க, நான் இங்க இருக்கேன். சார்த்தே. வெற்றி வெற்றி, கோச்சுக்கிடாதீங்க வெற்றி, பெரியவங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லும் போது நம்ம தட்டி பேச முடியல. இல்ல, அன்னைக்கு அம்மா கிட்ட பேசினப்ப அம்மா அதை பத்தி ஒன்னும் சொல்லல, இப்ப நீ புதுசா சொல்ற. அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்குமோ என்னமோ, அல்லியக்கா சொன்னாங்க. ஐயா, எவ்வளவு சம்பிரதாயத்தை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல விஷயம்ல வெற்றி. ஒரு வீட்டுல குடி இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு தான் குடி போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அம்மா சொல்லலன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, அப்ப நான் குவார்டர்ஸ்ல இருந்துக்கிறேன். குழந்தை பிறக்கவும் அப்படியே நாங்க வந்துடுறேன். யாரு நீ? தானே குழந்தை பிறக்கவும் வரப்போற, உங்க அம்மா தானே விடுவாங்க. பாப்போம். வந்துருவேன் வெற்றி. சரி பாப்போம். சரி, நீ பாரு, நான் போய் கண்ணனை பாத்துட்டு இப்படி கிளம்புறேன். வெற்றி கோச்சுக்கிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கோச்சுக்கலாமா? சரி சரி, நான் கிளம்புறேன், பாத்து இருந்துக்கோ என்ன. வெற்றி கோச்சுக்கிட்டு தான் போறாருன்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிச்சதுல இருந்து வெற்றி கூட நம்ம அதிகமா ஒன்னா சேர்ந்து இருந்ததே இல்ல. இப்பதான் சென்னைக்கு போய் கொஞ்ச நாள் ஒன்னா இருந்தோம். இப்ப மறுபடியும் ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஆயிருச்சு. சரி பாவம் வெற்றி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வெற்றியை விட்டு பிரியவே கூடாது. எப்பவும் வெற்றி கூடயே இருக்கணும், நானும் எங்க பிள்ளையும். இந்த புது புத்தகம் நோட்டோட வாசனையே வாசனை தான். கார்த்தி, நம்ம எல்லாரும் 12வது வந்துட்டோம்னே. ஆமா குமாரி, அடுத்து காலேஜ் தான். கார்த்தி, நீ காலேஜ்ல என்ன படிப்ப? பிகாம் தான். நீ? எனக்கு என்ன படிக்கிறதுனே தெரியல சுத்தம். குமாரி, நீ பிள? நான் டாக்டர். நீயும் டாக்டரா? மரகதவள்ளியும் டாக்டர்னா? கண்ணா நீ? நானு எங்க ஊர்ல பள்ளிக்கூடத்துல 2வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 3வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அப்புறம் அப்படியே போகல பள்ளிக்கூடத்துக்கு. உடனே எல்லாரும் வருத்தப்பட்டு என்னைய பார்க்காதீங்க. மதியக்கா என்னைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இப்ப 3வது வகுப்பு படிக்க போறேன். சூப்பர்ல? சூப்பர் தாக்கண்ணா. ஏல ப்ரோ, குமாரி, இந்த வருஷம் மட்டும்தால நம்ம ஒன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்திருக்கோம். அடுத்த வருஷம்லாம் யார் யார் எங்க இருப்போமோ தெரியாது. ஏன் ஏன் கார்த்தி அப்படி சொல்ற? உங்க வீடு, ப்ரூ வீடு, எல்லார் வீடும் இங்க தானே இருக்கு. இல்ல பிள, இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா பஸ்ல ஸ்கூலுக்கு போறோம்ல. அடுத்த வருஷம்லாம் நான் ஒரு காலேஜ், நீ மெடிக்கல் காலேஜ். இந்த ப்ரூ என்ன படிக்க போறேன்னு தெரியலங்கறா. ஆளுக்கு ஒரு திசைக்கு போயிருவோம்ல, அத சொன்னேன். இங்க பாரு, காலையில நம்ம எந்த திசைக்கு காலேஜுக்கு போனாலும் சாயங்காலம் நம்ம எல்லாரும் ஒண்ணா இங்க தானே வரணும். ஆமா, நம்ம எப்பவுமே பிரியவே கூடாது. ஆமா, நானும் நீயும் தாண்டா கண்ணா. சரி கார்த்தி, நீ புது பேக் எல்லாம் வாங்க போறியா? இல்ல பூமாரி, புது பேக் எல்லாம் வாங்கல. பழைய பேக்கை தான் பிஞ்சு போச்சு, கொஞ்சம் தைக்க கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வருஷத்துக்கு தானே வச்சு ஒப்பேத்துவோம். காலேஜ் போகும்போது புதுசா வாங்கிக்கிடுவோம். அப்படின்னு நானும் எங்க அம்மா கிட்ட வேண்டான்னு சொல்லிடுறேன். அப்பனா நானும் வாங்கல. இந்த வருஷத்தோட அந்த பேக் ஒப்பேத்திட்டு காலேஜுக்கு போகும்போது புதுசா ஒன் சைடு பேக் வாங்குவோம். ஆமல, அப்படியே செய்வோம்.
ஏன் யாரும் வெளியூருக்கு படிக்க போறேன்ட்டு ஹாஸ்டல்ல எல்லாம் போய் தங்கிடாதீங்க பிள்ளைகளா. இப்ப நம்ம ஊர் நம்ம மாவட்டத்திலேயே எல்லா விதமான காலேஜும் இருக்குல்ல, நம்ம எதுக்கு வெளியூர்ல போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்? அது சரி, அந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும்ல, அப்ப சீட்டு கிடைக்கிற அளவுக்கு நிறைய மார்க் வாங்கணும்ல நீங்க. இப்போ மாதிரி உன்னை தான் சொல்றேன். சரி, எனக்கெல்லாம் பிகாமுக்கு நம்ம ஊர் காலேஜ்லயே ஈஸியா சீட்டு கிடைச்சிரும். உனக்கு சீட்டு கிடைக்கலனாலும் கார்த்தி 11th நீ எப்படி சார் கிட்ட பேசி B1 கிளாஸ்க்கு அட்மிஷன் வாங்குன அது மாதிரி வாங்கிர மாட்டே? ஐயோ, அது நம்ம சாரு நம்ம டீச்சரு, அதனால அப்படி பேசிட்டேன். நம்ம வெளியில போற இடத்துல எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? பூமாரி, செருப்பு ஒண்ணு வாங்கணும்ல, அதான் பிஞ்சு போச்சு. நான் அப்ப சாயங்காலம் கடைக்கு போறேன், நீ வரையா? சரி போவோம், அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். ப்ரோ நீ வரையா? சரி எல்லாரும் போவோம். ஆமா எல்லாரும் போவோம். நீ எங்க வர? நீ சின்ன பிள்ளை, வீட்ல இரு. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நாங்க வாங்கிட்டு வரோம். நானு சின்ன பிள்ளைனாலும் ஆம்பளை பிள்ளைல உங்களுக்கு துணைக்கு வரேன். எங்களுக்கு துணைக்கு வரையா? சரி வா. சரியான பையன்ல இவன். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இப்ப என்னை பாக்குறதுக்கு வெற்றி சார் வருவாருன்னு மதியக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னை தேடுவாங்க. நான் போயிட்டு வரேன். என்ன அப்படியாடா? ஆமா, அவங்க என்னை பார்க்க வரும்போது நான் வீட்ல இருக்கணும்ல. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நான் அப்புறமா உங்க கூட விளையாட வரேன். சரி போயிட்டு வா. டாடா. டாடா. என்னை விட்டுட்டு எதுவும் விளையாடுறாதீங்க. என்ன விளையாட மாட்டோம், போயிட்டு வா. மதியக்காவையும் குட்டி பாப்பாவையும் வேற தனியா விட்டுட்டு வந்தேன். சரியான பையன். பேபி சீக்கிரம் வா. இப்ப கிளம்பினாதான் சுத்தி பார்த்துட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு ஃபிளைட் பிடிக்கிறதுக்கு டைம் சரியா இருக்கும். வந்துட்டேன். சிரிக்காதீங்க பேபி, இந்த ட்ரெஸ்ஸோடய நான் வெளியே வரணும். நீங்க டாப்ஸ் மட்டும் எடுத்துட்டு பேண்ட் எடுக்காம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? பேண்ட் எடுக்காம வந்துட்டனோ? பேபி இந்த ட்ரெஸ்ஸோட வர்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் நம்ம ஊர்ல, இங்க எல்லாம் இந்த மாதிரி யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. யாரும் எதுவும் நினைக்கிறதுக்காக இல்ல, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. காலெல்லாம் தெரியுது பேபி, வேற ட்ரெஸ் போட்டுட்டு வரட்டுமா? நீ சாரி கட்டிட்டு வர போறியா? சுடிதார் அதானே எப்பவும் போடுற. சரி அன்னைக்கு எடுத்து ஜீன் போட்டுட்டு வரட்டுமா? எது இந்த மரியா கூட போட்டி போட்டுக்கிட்டு என்ன வெறுப்பேத்துறதுக்காக ஒண்ணு வாங்கி மாட்டிட்டு வந்தியே அதுவா? அத போட்டுட்டு வர்றதுக்கு நீ பேசாம சுடிதாரே போட்டுட்டு வரலாம். ஏன் அது நல்லலையா? எப்பவுமே நீயா ஒண்ணு செஞ்சேனா அது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா அடுத்தவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணேன்னு வச்சுக்கோ, அது செம்ம மொக்கையா இருக்கும். அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸும் இருந்தது. அப்படின்னா சுடிதாரே போட்டுட்டு வரேன். பேபி இது ஓகேவா? ஓகே ஓகே. இன்னைக்கு நைட்டு நம்ம டெல்லி கிளம்பலாமா? டெல்லிக்கா? பேபி வேண்டாம், நம்ம ஊருக்கு போவோம். ஏன் பேபி, உனக்கு சுத்தி பார்க்கணும்னு ஆசை இல்லையா? ஆசையெல்லாம் நிறைய இருக்கு, ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்லைல. எனக்கும் படிக்கணும், உங்களுக்கும் பிசினஸ பார்க்கணும். நம்ம ஊருக்கு போவோம். அச்சச்சோ, நான் பேபிக்கு டெல்லி எல்லாம் சுத்தி காட்டலாம் நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு எப்பெல்லாம் எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் வருதோ அங்கெல்லாம் என்னையும் கையோட கூட்டிட்டு போயிருங்க. எனக்கு எக்ஸாம் இல்லாத நேரம் தவிர நான் லீவ் போட்டுட்டு வரேன். வந்த இடத்துல நீங்க வேலையை பாருங்க, நான் படிக்கிறேன். சாயங்காலம் இந்த மாதிரி ஊரை சுத்துவோம். படிச்ச மாதிரி ஆயிருச்சு, உங்களுக்கு வேலையை பார்த்த மாதிரி ஆயிருச்சு, ஊரை சுத்தி பார்த்த மாதிரியும் ஆயிரும். அப்போ இன்னைக்கு நைட்டு ஊர் கிளம்பிடலாம்னு சொல்ற? அம்மா ஊர் கிளம்புவோம். சரி ஓகே, உன் இஷ்டம். சரி போலாமா? நிறைய ஷாப்பிங் பண்ணணும். நிறைய பண்ண போறியா? அப்படி என்ன வாங்க போற? அது அங்க போய் பாப்போம். ஏதாவது பிடிச்சிருந்தா உடனே வாங்கிடுவேன். மைனிக்கு, அக்காவுக்கு, குட்டிமாவுக்கு எல்லாருக்கும் வாங்கணும்ல. கருப்பாய்க்கு வாங்குறதுன்னா உனக்கு எவ்வளவு வாங்கினாலும் பத்தாது, எல்லாத்தையும் எனக்கு கொடுன்னு சொல்லுவா. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு தெரியாது எங்க அக்காவை பத்தி. உங்களுக்கு தான் தெரியாது உங்க அக்காவை பத்தி. இது எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? மைனிக்கு ஒரு ஜுவல் வாங்கி கொடுத்தா, உனக்கு ஒரு ஜுவல் வாங்கி கொடுத்தா, அதே மாதிரி எனக்கும் ஏன்டா வாங்கலன்னு சண்டை போடுவா. பேபி அது நகைக்காக வர்ற சண்டை கிடையாது, உரிமைக்காக வர்ற சண்டை. உரிமைக்காகவா? புரியல. நீங்க 5 பவுன் 10 பவுன்ல நகை இல்ல 50 காசுக்கு ஒரு முட்டாய் வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு ஏன்டா வாங்கிட்டு வரலன்னு கேக்குற ஆளு மைனி. அவங்களோட நினைப்பெல்லாம் தம்பி தன்னை விட்டுறக்கூடாது, தனக்கும் ஏதாவது சேர்த்து வாங்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர அவங்களோட குறிக்கோள் நகை மேல கிடையாது. அப்படியா சொல்ற? ஆமா, உங்களுக்கு அது தெரியல. நீங்க அக்காவுக்கும் சரி எனக்கும் சரி இது வரைக்கும் விலை அதிகமா நகை தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கரெக்டா அந்த நேரத்துல மைனியும் அதை கேட்டு சண்டை போட்டிருக்காங்க.
நீங்க நாளைக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வேணாம் எனக்கு ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஏதாவது மிட்டாய் வாங்கிட்டு வந்து பாருங்க. அதுக்கு அவ சண்டை போடுவான்னு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு அவ அழுப்போம். நீங்க அவங்கள வச்சுக்கிட்டே எனக்கு மட்டும் இல்லைன்னா அக்காவுக்கு மட்டும் ஏதாவது வாங்கி கொடுத்து பாருங்க. பார்க்கலாம். பாருங்க பாருங்க. சரி இப்ப போகலாமா? சரி வா கிளம்பு. பேபி பாரு, கேட்வே ஆஃப் இந்தியா. இந்தியா கேட். பேபி ஒரு படத்துல சொல்லுவாங்க, இது இந்தியா கேட்டா கேட்டே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது சும்மா காமெடிக்காக சொன்னது. கேட்னா கேட் போட்டிருக்குமா என்ன? அதான் இந்தியா கேட்னா இந்தியாவோட நுழைவாயில். ஆ, உனக்கு தெரியுமா? ஆமா, ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து சோசியல் சயின்ஸ்ல வந்திருக்குல்ல. ஆஹா, இங்க சொல்லு பாப்போம். கேட்வே ஆஃப் இந்தியானா என்ன? இந்த கேட்வே ஆஃப் இந்தியா மும்பை அரபிக்கடலோட சவுத்துல இருக்கு. ஓகே. முன்னாடி நம்ம நாட்டை வெள்ளைக்காரங்க ஆண்டாங்கல்ல, அப்போ அவங்க நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு எப்படி வருவாங்க? கடல்ல கப்பல் வழியா தானே வருவாங்க. ஆமா. அப்போ அவங்க வந்து இறங்குற பாதை தான் இந்த கேட், இந்தியாவோட நுழைவாயில். அதே மாதிரி தமிழ்நாட்டோட நுழைவாயில் எதுன்னு சொல்லுங்க. ஏய், இது கூட தெரியாம இருப்பாங்க? தூத்துக்குடி. இந்தியாக்குள்ள நுழையிறதுக்கு அரபிக்கடல் வழியா இந்த மும்பையில தான் வந்து இறங்கி ஆகணும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு அந்த கடல் வழியா தூத்துக்குடியில வந்து தான் இறங்கி ஆகணும். அப்புறமேட்டா வர வர நீ ரொம்ப புத்திசாலியா போயிட்ட. அது நான் எப்பவுமே புத்திசாலி தான். அதை வெளியே காட்டிக்கிறது இல்ல, அப்படியே அமுக்கி வச்சிருப்பேன் உள்ளுக்குள்ள, அப்பப்ப வெளியே விட்டுருவேன். என்ன சிரிப்பு? ஆர்டிகல் 2103 என்னதுன்னு சொல்லு. பேபி மழை வர்றாப்புல இருக்கு, வாங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிருவோம். இப்ப அப்புறமேட்டா வாங்க பேபி. எப்பா எவ்வளவு கேண்டிகிராஃப்ட் பொருள்லாம் இங்க இருக்கு. பாக்குற எல்லாத்தையும் வாங்கணும் போல இருக்கு பேபி. ஹே பேபி, இங்க வா. இங்க பாரு, இது வீட்டு முன்னாடி தொங்க விடலாம்ல? பேபி நல்லா தான் இருக்கும். எது வாங்கினாலும் 4 நாள் வாங்குங்க. 4 எதுக்கு? நம்ம வீட்டுக்கு ஒண்ணு, மைனி வீட்டுக்கு ஒண்ணு, குமாரண்ணா புதுசா கட்டுற வீட்டுக்கு ஒண்ணு, வெற்றி சார் வீட்டுக்கு ஒண்ணு. ஆமா, உங்க அப்பா வீட்டை விட்டுட்ட. அங்கேயா? அங்கெல்லாம் இதை தொங்க விடுறதுக்கு எங்க இடம் இருக்கு? இதெல்லாம் அங்க தொங்குனாலும் ஒண்ணுதே, தொங்காட்டினாலும் ஒண்ணுதே. ஒன்னு வாங்கி பேபி டாடி கழுத்துல சுத்தி விடு. சரி வாங்க, இன்னொரு 4 கடை ஏறி இறங்கி பாப்போம். இந்த ஹேண்ட்பேக்லாம் நல்லா இருக்குல்ல பேபி, இதுல ஒரு 4 வாங்குவோமா? ஊருக்கு போறதுக்குள்ள பிஞ்சு போயிரும். ஐயா அப்படியா? ஹேண்ட்பேக்லாம் பிராண்டடா வாங்கணும் பேபி. இல்ல இது நல்ல கண்ணாடி ஒட்டி டிசைனா இருக்கு பாத்தீங்களா? நல்ல குறத்தி மாதிரி இருக்கும் மாட்டிட்டு போனேன்னா. ஐயய்ய அப்ப வேண்டாம். பேபி இங்க பாருங்க, டிசைனா செப்பல். ஐய, இங்க பாரு பேபி, நம்ம ஊர்ல கிடைக்காதது இங்க என்ன கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கு. செப்பலும் ஹேண்ட்பேக் மாதிரி தான், பிராண்டடா தான் வாங்கணும். பார்த்தேன். பேபி பேபி இங்க பாருங்க. பேபி இத வாங்கிட்டு போவோமா? அலாவுதீன் படத்துல வரும்ல, அது மாதிரி பெரிய ஜாடியா இருக்கு. உள்ள இருந்து பூதம் ஏதாவது வந்துற போகுது. இத வாங்கிட்டு எப்படி ஃபிளைட்ல ஏறி போறது? ஆமா. இங்க பாருங்க பேபி, ஏதோ கூடு கூடா இருக்கு, உள்ள லைட் வச்சிருக்காங்க. இங்க பாரு, இதெல்லாம் ஃபிளைட்ல அலோட் கிடையாது. எதை கேட்டாலும் இப்படியே சொன்னா எப்படி? நீ நல்லா 8 ஊருக்கு பேசுற. எது வாங்கணும் வாங்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சரி வாங்க அடுத்த கடையை பார்த்து போவோம். பேபி இங்க பாருங்க, பெரிய சைஸ் இருக்கு பையி. பேபி இது வாங்குவோமா? நீ ஒண்ணு, கருப்பாய் ஒண்ணு இடுப்புல மாட்டிக்கிட்டு டமுக்கிட்ட பாடியாலோ டமுக்கடி பாயாலோன்னு ஆடிக்கிட்டே போங்க. சே அப்படியா இருக்கும், வேண்டாம். பேபி இது என்னது? பேபி இது டேபிள் மேல விரிக்கிறதுக்கு மேட்டுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பெட்ஷீட்டா இருக்குமா? ஆனா ரொம்ப சின்னதா இருக்கு, அப்ப மேட்டு தான். இங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப மலிவா இருக்கு. பேபி இது நல்ல கை வேலைப்பாடு நிறைய செஞ்சிருக்காங்க, இது ஒரு 4 வாங்குவோமா? சரி வாங்கு வாங்கு. ஹலோ கடையில கோனே. ஏய் அப்புறமேட்டா என்ன? ஹிந்தி ஹிந்தி. இதுக்கு பேர் ஹிந்தியா? நம்ம கடையில யாருன்னு கேக்குறதுக்கு அப்படித்தானே கேட்கணும். கடையில கோனே. ஏதாவது சொல்லிட போறேன். பேபி உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, பேசாம இருங்க. அந்த கோனே. ஏய் என்ன உளறிக்கிட்டு இருக்க? உள்ள யாருன்னு கேட்டேன். அது இப்படிதான் கேட்பாங்களா? உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியாதுல்ல, பேசாம இருங்க. நான் பேசுறத மட்டும் பாருங்க, எப்படி அடிச்சு பேசி வியாபாரத்தை முடிக்கிறேன்னு. நீ என் கதையை முடிச்சிருவ போல. வா பேசாம கிளம்பு. பேபி பர்ச்சேசிங். வாமா கிளம்பு. அங்க பாரு, உன் பின்னாடி பாரு. என்னது இது? ஒரே குண்டா குண்டாவா தொங்குது. எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் வாங்கினா எப்படி கொண்டு போறது? பேபி வாங்க. ட்ரெஸ் கடை.
பேபி இதுக்குள்ள போயிட்டு வாங்கிட்டு வரட்டுமா? இப்படி பாருங்க எல்லாம் வாங்குறது ரொம்ப லோக்கலா இருக்கும் பேபி. யோ எதுக்குனாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப என்னதான் வாங்குறது? யோவா அப்புறம் என்ன, உங்களுக்கும் ஒண்ணும் பார்த்து வாங்க தெரியல. சரி நம்மளா பார்த்து ஏதாவது வாங்கலாம்னு பார்த்தா எதை வாங்க போனாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் வீட்டுக்கு என்னத்தை தான் வாங்கிட்டு போறது? சரி நான் ஒன்னும் பேசல, போ வாங்க போ. பொண்டாட்டி கூட வந்தா அப்படி சொல்லி பழகுங்க. பின்னாடியே வாங்க, நான் வாங்கி வாங்கி தாரேன், தூக்கிட்டு வாங்க. கடைக்குள்ள கோணே, அந்த கோணே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும்